வீடியோவுக்காக போட்டு வைக்கிறான். அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாய் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து புயல் காற்று மாதிரி வீசிக்கிட்டு நைட்டு ஸ்டார்ட் ஆன மழை இதுவரையும் நிற்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக பேஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த மழையிலே எந்திரிச்சு ஃபுல்லாகி ஏதாவது ஆள் முடிஞ்ச வேலை செஞ்சுட்டா. நானும் என்னால் முடிஞ்சது போய் கேமரா கூட மழை எடுத்துட்டேன். இதில் என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, அந்த புயலில் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு டைம் எங்கள் வீட்டில் இருந்த சீட்லாம் பறந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆங்கில் ஊக்கெலாம் போடலை. சீட்லாம் மறந்து போய் ஏரியில் வந்துச்சு. விடிய மழையில் போரியை போற்றி படுத்துருந்தோம். அப்புறம் முடியாத கட்டத்துக்கு ஏஞ்சி பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் போய் ரோட்டில் போட்டுருந்தோம். எங்கே பசங்களாம் வச்சுட்டு அந்த நிலைமை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் அது மாதிரிலாம் நடக்கலை. ஏதோ எங்களால் முடிஞ்ச என்ன வேலை, இன்னைக்கு வீட்டில் என்ன சமைக்க போகிறோம், அந்த மழை டைமில் என்னென்னக்குள்ளே வேலை செஞ்சாங்கிறது தான் இந்த விளாகில் போட போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஜிலு 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 ஏறுதா ஜிலு ஜிலுன்னு ஊற்றி விடாது. அங்கே பாருங்க எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருங்க. நான் போய் பல்லு விளக்கணுமா அடுத்தது? கடமை வேலை செய்யறா. ஏய் கழுவிடு எல்லாத்தையும் சோப் போட்டு. என்ன போதும், குடிக்க மட்டும் பிடிச்சிட்டு வேணா கேட்க மாட்டியா நீ? போயிட்டு போதும், வா ஒரு குடத்தோட போதும் வந்துரு. வாமா சீக்கிரம் வாமா. ஐயோ முன்னாடி வெயிட்டு வரேன். ஆமா ஒன்றும் இல்லை. ஆமா மழை டைமாக இருக்கு. அடுத்து என்ன எடுக்கணும்? அவ்வளோதான் போதும் போ இப்போதைக்கு. நானும் இந்த பின்னாடியே வரேன். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேனே மானி. என்னம்மா நமக்கு மூக்கடைச்சிக்குங்க. ரொம்ப மழை நனைஞ்சா பெரிய அவசியம் கூட தனியாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். பிள்ளைக்கு என்னோட கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடி. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா எப்பா ஐயோ இங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, அந்த தண்ணி வந்து குளம் ரொம்ப இங்கே வந்துடும். போன வருஷம்லாம் இது வரையும் வந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. பாம்பு எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷம் தான் கொஞ்சம் பரவாயில்ல. மேக்கப் எல்லாம் கலைதா. சரி வா டக்குனு விளக்கிட்டு மழை நனைஞ்சிட்டே நிற்காத பைத்தியம். மழை வந்து ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இந்த கொய்யாக்கன்னு சாரமா இருந்ததா, இப்போ அது வந்து மழையில வச்சிட்டேன். அது நல்லா கொஞ்சம் கிளம்பும். நானும் நனையில, எனக்கு ஜாலியா இல்லை. சீக்கிரம் வா டக்கு டக்குன்னு. இங்கெல்லாம் புயல் வீசுற ரேஞ்சு இருக்குங்க. உங்க ஊர் சென்னையெல்லாம் கண்டிப்பா செம்மையா இருக்கும். எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்து சேஃபா இருங்க. மழை போட்டு தாக்குது. எனக்கு என்னன்னு எனக்கு மழை கொஞ்சம் சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஒத்துக்காது. வீடியோ எடுக்க வேணாதான் நினைச்சேன். சரி எடுத்து போடுவோமே, மழையில என்னதான் பண்றோம் அப்படிங்கல டே ரொட்டீன் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு. இதே எங்க கிராமமா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். பைத்தியம் விளக்கிட்டு வா. மண்புழுவுங்க ஜாஸ்தியா இருக்கும். மழை பெஞ்சா ஜாஸ்தியா வருங்க. எங்க பார்த்தாலும் ரோடு. வெளியில ஆமா நானும் வந்தாலே அவசியம் தான். அதுதான் கிளம்பி நோருக்கு தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. அஞ்சு போச்சு வீடு. இது வரையும் நிற்கவே இடம் இல்லை. இல்லை வேணாம். எங்கள் வர எங்கெங்க சாரில் அடிக்குது இந்த ரூம். பட் ஆனால் இந்த ரூம் தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு இது. கொஞ்சம் நல்லா அடக்கமாக இருக்குது. அதுவும் அந்த கார்னரில் மட்டும் தண்ணி லீக் ஆகி உள்ளே வந்துட்டு இருக்கு. ஆமாம் இங்கே தண்ணி லீக் ஆகி உள்ளே வருது. என்னடா பண்ணுறது சிவானவரு? தண்ணி வருதா? இங்க ஒரு இடத்துல தண்ணி லீக் ஆகி வந்துட்டு இருக்குடி. நோப்பா குளிச்சுட்டே வந்துடுறியா? இது வரேன் நான். இங்க தண்ணி வருது, அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிட்டு வரேன். இது எப்படி அது சாத்தியமாச்சு? நல்லா கிளீனா ரெடி பண்ணாலும் அந்த வீட்டுல கடைசி ஒழுகணுங்கிறதா விதியாட்டுக்குங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வா பேசுவா. என்னடா பேசுற? பரதா எடுத்து விடாமம்மா. பரதா எடுத்து விட்டா வீடியோ எடுக்க முடியாது. இப்ப என்ன அடுத்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம்ல, அது வீடியோ எடுக்கலாம்.
அடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து சிவாவுக்கு முட்டை கேட்டாங்க, 2 முட்டை இருக்கு. பசிக்குதுண்ணா, மணியே தான் 9 ஆயிடுச்சு. ரொம்ப மழை பெய்யுது, கரண்டும் இல்ல, இன்னும் சாப்பாடு செய்யலையா, அதனால சரி அவனுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுக்கணும்னு சொல்லி மட்டும் முட்டை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு. என்னத்த? ஆமா, உடஞ்ச போன் ஒன்று வந்ததுங்க, அதை ஏன் வாங்கி வச்சேன்னு கேட்குறான். அடுத்து வந்து சப்பாத்தி போடணுமாங்க இந்த மழையில இவளுக்கு. அதனால போயிட்டு சப்பாத்தி மாவு 1/2 கிலோ, கோதுமை மாவும் 1/2 கிலோ தக்காளி வேண்ட போறேன். ஏன்னா தக்காளி போட்டு செய்ய போறேன். அதுக்காக கடைக்கு போறேன். மழை நிக்கவே இல்லைங்க. அவ்வளோதாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, வீடு வரையறாங்களாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டை காட்டுமா பாப்போம் வீடியோல. அதான் ஆர்வமா வேற பாக்குறான். ஏய் என்னடா பண்றீங்க 2 பேரும்? வாங்கடா. திமிரு. சரி சரி வா விடுங்க. அது 1/4 கிலோவா? அவனுக்கு கொடுப்பாங்க ஒரு வண்டி. 1/2 கிலோ. அது எவ்வளோ 500 கிராம் போட்டிருக்கா இல்லையா? சரி ரெடி பண்ணுவா. உள்ள நிற்கவே முடியலங்க, அந்த அளவுக்கு. இங்க பாருங்க, அப்படியே ஈரமா ஒரு மாதிரி இருக்குல்ல. மழை பண்ணாலும் இன்ஸ்டா தான் நம்மளுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னதான் சரி பண்ணாலும் அந்த வாசப்படி இந்த சைடு இருக்கிற வரையும் தண்ணி இப்படி தான் வரும். ஆப்போசிட்ல காற்று இந்த சைடு தான் உள்ள வந்தாகணும். அந்த வாசப்படியை க்ளோஸ் பண்ணிட்டு என்னைக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஓப்பன் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து இருக்கலாம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் எங்கேயோ போடும், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏதோ கொஞ்ச நாளைக்கு இதுவும் பழப்ப ஓட்டி விட்டு எங்கேயாவது வெளியூர் பக்கம் கிளம்பி ஓடுற வேண்டியதான். வேலையை பார்த்துட்டு போயிடணும், அதான் நல்லது. என்னடி வானலை கூட்டிட்டு இருக்க? இருங்க, அவள் எப்படி தான் சப்பாத்தி ரெடி பண்ணுறான்னு அதையும் இந்த வீடியோவில் போட்டுறோம். சொல்லுவா அண்ணா. முதலில் மாவை வானலில் கொட்டவும். நான் லைட்டா தண்ணி ஊத்தி உப்பு போட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் மாவை கொட்டிக்கிறேன். அது உப்புலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆசீர்வாதத்துல. செக் பண்ணுங்க நீங்க வாயில வச்சு. எப்பவுமே நம்ம தான். ஏங்க நீங்க செக் பண்ணுங்க ஆசீர்வாத. இல்ல புள்ளைய வேலையை முடிச்சிட்டாங்க. மாவை பிசைஞ்சு வச்சுட்டா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் டீ போட்டுட்டு இருக்கேன். டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, இப்போ பழக்கமாயிடுச்சு இடையில, அதனால நான் டீ போட்டுட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் பிஸியாக வெங்காயம் தக்காளிலாம் வெட்டிட்டு இருக்காங்க தொக்குக்கு. என்னப்பா என்னை கொண்டுருவியா? அவன் என்னை கொண்டுருவானா? இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் பசங்க கூட கடைக்கெல்லாம் போய் உட்கார ஆரம்பிச்சேன்னா அதில் பழக்கமாயிடுச்சுங்க இந்த டீ குடிக்கிற பழக்கம். அதுக்கு முன்னாடி அதிகமாக குடிக்க மாட்டேன், எப்போ நினச்சா ஒரு டைம். இப்போ வந்து அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டு அடிக்கடி குடிக்க வேண்டியதாக இருக்குது. என்னம்மா சொல்லுப்பா. அது என்ன பண்றது தெரியாம தண்ணி குறைக்காம ஊத்திட்டேன். ஏன் அதுக்குள்ள நீ என்ன பண்ண? உங்க அக்காட்ட ஃபோன் பேசியிருந்தேன், என்னாச்சு? எப்போ வரன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. மழை பெய்யுது, எப்போ வருவா அப்படின்னு கேட்டாலா, நாளைக்கு வரேன்னா மழை நிக்கவே இல்லைங்கிற, அப்புறம் எப்படி நாளைக்கு வருவா அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க. ஐயோ ஐயோ, நாளைக்கு மழை வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மழை என்ன பண்ணுமோ தெரியல. இதுங்கள் அடுத்து சப்பாத்தி போடுறதுக்கு என்ன நம்ம எடுக்க போற? இது ஒண்ணு, ஒரு தட்டை குப்புற போடணும். எல்லாம் அடி ஒழுங்கா கிளீன் பண்ண தட்டா போடு. இதுதான் சப்பாத்தி கட்டை எங்களுக்கு. எப்பவுமே இதுலதான் பண்ணுவோம். உட்காந்து எடுங்கம்மா, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வாங்கம்மா. அப்படி உட்காந்து அழகா காட்டுங்க. சிக்கனம்னா இப்படிதான் பண்ணணும். சப்பாத்தி கட்டை கூட வாங்காம அது இல்ல, வாங்கலாம். ஏன்னு கேட்டா அவளுக்கு வந்து வேலை மிச்சமாவும்ல. அடுப்பத்த வைக்கணும்னா சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது என்ன 1000 ரூபாய் 2000 ரூபான்னு நினைக்கிறாங்க. எப்படியும் பிச்சு தான் திங்க போறோம், அது எப்படி விட்டுனா என்ன இல்ல. அப்ப அப்படியே ரவுண்டா எடுத்து மடிச்சு வேவில் போட்டு போறோமா? ஓடி இவள நீ அடுப்பு கிட்ட போலாம். ரைட், எடுத்து கொடுத்த பாருங்க எவ்வளவு அழகா பெருசா ஊத்தி இருக்காங்கன்னு. ஒண்ணுதாங்க உருப்படியா வந்திருக்கு. அவார்டு கொடுக்குறியா எனக்கு? கொடுத்துற வேண்டியது. ஏமா என்னாச்சு? என்ன? சப்பாத்தி சுட்டு முடித்தாயிட்டு. அடுத்ததுமா
திருப்புங்கம்மா. ஏன் கல்ல தொடக்கிறியா சுத்தமா? என்னதான் இருக்கும்ல. பாருங்க அடிக்கிற மழைக்கு வாய்க்காலே ரொம்ப போச்சு. இந்தாண்ட ரொம்பிடுச்சு என்னன்னு தெரியல. இங்காண்ட ரொம்பல, அந்தாண்ட ஃபுல்லா தண்ணி நிக்குது வாய்க்கால்ல. சக்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. கண்ணே தெரியல, இருட்டா இருக்கு, அந்த அளவுக்கு மழை பெய்யுது. வந்து சும்மா தோட்டத்து பக்கம் வந்தேன், வழி மாதிரி எங்கேயாவது ஏலியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டுலாம் தெரியல. அங்கே பாருங்க எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, சப்பாத்தி போட்டால் சப்பாத்தி சாப்பிட்டாச்சு, எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போனால் செவனேன்னு படுக்க வேண்டியதாக, செல்லும் நோண்ட முடியாது. ஏன்னா கரண்ட் இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கரண்ட் விடல. எல்லாத்தையும் இந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி விட்டுட்டு செவனேன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். என்ன சிவாவுக்கு ஏதாவது ஸ்லேட் எடுத்து வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டியதான். இந்த விளாக் அவ்வளோதாங்க. புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆளும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விளாகில் மீட் பண்ணலாம். பாய் ஃபேமிலி.